சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அகில், தூங்கலாமா? போங்கப்பா. ஹேய், என்னாச்சு அகில்? ஏன் டல்லா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? இல்லப்பா, நான் நல்லாதான் இருக்கேன். அப்புறம் ஏன் டல்லா பேசுற? அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுடா. அதுக்கு நீங்க சரின்னு சொல்வீங்களா? நீ என்ன சொல்றன்னு எனக்கு தெரியல. அப்புறம் எப்படி சரின்னு சொல்றது? நான் சொல்றத கேட்டுட்டு சரின்னு சொல்லுங்க. சரி சொல்லு அகில். உஷா சித்தி எனக்கு அம்மாவா வேணாம்ப்பா. என்ன? ஆமாப்பா, உஷா சித்தி எனக்கு அம்மாவா வர வேணாம்ப்பா. தமிழ் அம்மாவே எனக்கு அம்மாவா வரட்டும்பா. டேய், என்னடா உளர்ற? இல்லப்பா, நம்ம பாட்டி இருக்காங்களே, அவங்க தமிழம்மா கிட்ட உங்களுக்கும் உஷா சித்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொன்னாங்கப்பா. நிஜமாவா? ஆமாப்பா, எனக்கு சித்தி அம்மாவா வேணாம், தமிழம்மா தான் அம்மாவா வேணும். இதெல்லாம் எப்ப பேசினாங்க? தமிழம்மா வீட்டுக்கு வந்தப்ப பேசினாங்க. சரி அகில், அதுக்கு தமிழம்மா என்ன சொன்னாங்க? தமிழம்மா ஓகே, நல்ல விஷயம் வேற சொன்னாங்க. எனக்கு தமிழம்மா தான் பிடிக்கும், அவங்க தான் அம்மாவா வரணும். என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்ல. அப்பா, சித்தி அம்மாவா வர வேணாம்ப்பா, தமிழம்மா தான் எனக்கு அம்மாவா வரணும்ப்பா. பாட்டி கிட்ட சொல்லுங்கப்பா. இங்க பாரு அகில், நான் பாட்டி கிட்ட பேசிட்டு சொல்றேன். வா, டைம் ஆச்சு, தூங்கலாம். அம்மா ஏன் சுந்தரி கிட்ட இப்படி பேசினாங்க? என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க, ஆனா சுந்தரி கிட்ட வேற ஒண்ணு சொல்லிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியலையே. போய் கேட்டுட்டே வந்துடுவோம். அம்மா, அம்மா. என்னப்பா, இன்னும் தூங்கலையா? அகிலன் தூங்கிட்டானா? தூங்கிட்டாமா. சொல்லுப்பா, ஏதாவது வேணுமா? அகிலன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. என்ன சொன்னா? சுந்தரி வந்தப்போ நீங்க சுந்தரி கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? உஷாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொன்னீங்களாமே. அகிலன் என்கிட்ட சொன்னா. இல்லப்பா, சுந்தரி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்க அப்பத்தா கிட்ட அவளை கூட்டிட்டு வர சொல்லி அப்படி சொன்னேன். அவளும் பரவாயில்லன்னு சொல்லிட்டா. அப்படியா சொன்னாங்க? அவ பரவாயில்லன்னு தான் சொன்னா. ஆனா அத சொல்றதுக்குள்ள அவ மனசு அவ்வளவு தடுமாறிச்சு. அத சொன்னதுமே அவ ஒரு மாதிரி ஆயிட்டா. சமாளிச்சுட்டு தான் சொன்னா, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கன்னு. அவளுக்குள்ள ஏதோ இருக்குப்பா, ஆனா அத அவளால வெளிப்படையா சொல்ல முடியல. அவளை சொல்ல வைக்கணும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. உஷாவை பத்தி அவசரப்பட்டு பேசின மாதிரி சுந்தரி கிட்ட இந்த விஷயத்த அவசரப்பட்டு பேசாதீங்க. ஏன்பா அப்படி சொல்ற? சுந்தரிக்கு எதை எப்ப எப்படி தெரியப்படுத்தணும்னு அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இன்னொரு தடவை உஷாக்கும் எனக்கும் கல்யாணம்னு விளையாட்டு கூட சொல்லாதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு.
அக்கா ஹே உஷா, வா வா. என்ன இது, ஆபீஸ்க்குலாம் வந்திருக்க? ஆமா, இது என்ன கையில பொக்கே? உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் பொக்கேயோட வந்திருக்கேன். எனக்கா தேங்க்ஸா? ஆமாக்கா, நீ தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு நான் என்னமா பண்ண? நீங்க பண்ணது சாதாரண விஷயம் இல்லக்கா. அட சொல்லு உஷா, அப்படி என்ன பண்ண? அக்கா, எனக்கு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க. என் வாழ்க்கையே இனிமேதான் சூப்பரா இருக்க போகுது. அதுவும் முழுக்க முழுக்க உங்களாலதான். சரி சரி, தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. அக்கா, நீங்க என் வீட்டுக்கு வந்தப்போ அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? உஷாவ வெற்றிக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன உஷா? அதுக்குதான் இந்த பொக்கே. இந்தாங்க. உட்காரு. ஆமாக்கா, எனக்கு ஒரு டவுட். டவுட்டா? என்ன? நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? அத அவங்க யதார்த்தமா கேட்டாங்க, சொன்ன. நீ உங்க மாமா கூடவே இருக்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. அகில வேற நீ நல்லா பாத்துக்கிற, அதனால 2 பேரும் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு பட்டுச்சு, அதான் சொன்னேன். ஏன் உஷா, அதனால உனக்கு எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. என் மனசுல என்ன இருக்கோ அது உங்க மனசுக்கும் தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தான் தேங்க்ஸ். என்ன உஷா நீ, இதெல்லாம் ஒரு விஷயமா? எனக்கு இதுதான் உலகத்திலேயே பெரிய விஷயம். இதே மாதிரியே இன்னும் பேசி எங்க மாமாவையும் கன்வின்ஸ் பண்ணி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன சொல்ற நீ? ஆமாக்கா, நான் வாழறதே என் மாமாக்காக தான். ஏன்னா அவர் மனசுல என்ன இருக்குன்னு இன்னும் எனக்கு முழுசா தெரியல. இங்க பாரு உஷா, எது எப்பப்ப நடக்கணுமோ அதுதான் அப்பப்போ நடக்கும். இருந்தாலும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்க்கா. கண்டிப்பா, என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்களை வேலைக்கு நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. அதெல்லாம் பரவாயில்ல. சரி, ஏதாவது டீ காஃபி சாப்பிடுறியா? இல்லக்கா, அதெல்லாம் வேண்டாம். சரிக்கா, உங்களுக்கு வேலை இருக்கு, நான் வரேன். சரி.